தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் கணக்கீட்டு பணிகள் முடிவுற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதில் 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வருகின்றன. இவற்றில் பெரும்பாலான போலி வாக்குகள் நீக்கப்பட்டுள்ளது. அதிமுக ஆரம்பம் முதலே எதற்கு இந்த எஸ்ஐஆர் தேவை என்று கூறிய காரணத்தை மெய்ப்பிக்கும் வகையில் உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. எந்த போலி வாக்குகளை வைத்து மக்களாட்சி விழுமியங்களை வளைத்து ஆட்சியை பிடிக்க திமுக நினைத்ததோ அந்த கனவு மண்ணோடு மண்ணாக போன ஆத்திரத்தில் பதற்றத்தில் பல்வேறு புலம்பல் நாடகங்களை அரங்கேற்ற தயாராகி வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. தமிழ்நாட்டில் 6,41,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பின் இதுவரை 97,37,000 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். தற்போது தமிழ்நாட்டில் மொத்தம் 5,43,00,000 வாக்காளர்கள் உள்ளதாக தமிழக தேர்தல் ஆணைய அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 27 அக்டோபர் அன்று இருந்து மொத்தமாக வாக்காளர்கள் எண்ணிக்கை 6,41,14,587. இன்று வெளியிடப்படும் வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தம வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,43,76,755. பொம்மை முதல்வரும் அவர் தலைமையிலான திமுகவும் பல்வேறு கட்டுக்கதைகளை அவிழ்த்துவிட்டு தங்கள் வாக்கு பறிப்போனது போல சித்தரிக்க பார்ப்பார்கள். திமுகவினரின் சதிவலையில் யாரும் விழ வேண்டாம் என்றும் ஒரு உண்மையான வாக்கு கூட இல்லாமல் போகும் நிலை அதிமுக இருக்கும் வரை உருவாகாது என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பிறகு இறந்த வாக்காளர்கள் என 26,94,672 பெயர்கள் நீக்கம். முகவரியில் இல்லாதவர்கள் என 66,44,881 பெயர்களும், இரட்டை பதிவுகள் என 3,39,278 பெயர்களும் நீக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. வீடு வீடாக பிஎல்ஏ உடன் குறைஞ்ச பட்சத்தில் 3 முறை சென்று விசாரணை மேற்கொண்டு அதன் அடிப்படையில் கொண்டறியப்பட்ட இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது நம்ம ஷிஃப்டட் இல்லைன்னா அப்சென்டி ஓட்டர்ஸ், இறப்பு மற்றும் எலெக்டர்ஸ் என்ரோல்ட் அட் மல்டிபிள் பிளேசஸ் ஆகியோர் விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெறவே இல்லை. இறந்தவர்கள் எண்ணிக்கை 26,94,672. இடம்பெயர்ந்த தவறுகள், அதாவது ஷிஃப்டட் ஓட்டர்ஸ், ஷிஃப்டட் அப்சென்டி ஓட்டர்ஸ் 66,44,881. enrolled at multiple places 3,39,278. சென்னையில் அதிகபட்சமாக வேளச்சேரி தொகுதியில் 1,27,521 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கம். குறைந்தபட்சமாக ஆர்கே நகர் தொகுதியில் 32,501 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் அறிவிப்பு. திருச்சி, காஞ்சிபுரம், தஞ்சாவூர், திண்டுக்கல், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு முன் உள்ள வாக்காளர்கள், எஸ்ஐஆர் பணிக்கு பின் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்த விவரங்கள் வெளியீடு. சென்னை, கடலூர், கோவை, விழுப்புரம், சேலம் ஆகிய மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு பின் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியீடு. திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, மதுரை, கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு முன், எஸ்ஐஆர் பணிக்கு பின் வாக்காளர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியீடு. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், செங்கல்பட்டு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களிலும் நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிட்ட தேர்தல் ஆணையம். திருவாரூர், ராமநாதபுரம், விருதுநகர், திருப்பத்தூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியீடு. பெரம்பலூர், நீலகிரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களிலும் எஸ்ஐஆர் பணிக்கு முன், எஸ்ஐஆர் பணிக்கு பின் வாக்காளர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்களின் விவரங்களை வெளியிட்ட தேர்தல் ஆணையம்.
திருவள்ளூர், சிவகங்கை, மயிலாடுதுறை, கரூர், தேனி ஆகிய மாவட்டங்களில் எஸ்ஐஆர் பணிக்கு முன், எஸ்ஐஆர் பணிக்கு பின் வாக்காளர்கள் மற்றும் நீக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் வெளியீடு. வேலூர், புதுக்கோட்டை, தூத்துக்குடி, ஈரோடு, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் நீக்கம் செய்யப்பட்ட வாக்காளர்கள் குறித்த விவரங்கள் வெளியீடு. எஸ்ஐஆர் முடிந்த பின் வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் பெண் வாக்காளர்கள் 2,72,632 பேரும், ஆண் வாக்காளர்கள் 2,66,63,233 பேரும் இடம்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் தங்கள் பகுதிக்கான பிஎல்ஓக்களை அணுகலாம் என்றும், தேர்தல் ஆணையம் நடத்தும் சிறப்பு முகாம்களில் விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விடியாத திமுக அரசின் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அரசு தலைமை மருத்துவமனை முன்பு எம்பிஆர்பி செவிலியர்கள் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம். திண்டுக்கல், கன்னியாகுமரி, சிவகங்கை, ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் விடியாத திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தங்களை ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மெடிக்கல் காலேஜ் முன்பாக 100க்கும் மேற்பட்ட செவிலியர்கள், இதுவரை 116 செவிலியர்கள் இங்கே அமர்ந்துள்ளோம். எங்களோட தாய்மை சங்கமான அரசூழியர்கள் சங்கம் எங்களுக்கு தோழமையுடன் வழிநடத்தி தந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய காத்திருப்பு போராட்டம் எங்களுடைய கோரிக்கைகளை எட்டும் வரை இங்கே தொடரும். சென்னையில் உள்ள அனைத்து எம்ஆர்பி செவிலியர்களுக்கும் அதுக்குரிய தேர்தல் வாக்குறுதியான 356 வலியுறுத்தி ரெகுலர் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை உடன்பாடுக்கு எட்டிவிட்டால் மட்டுமே இந்த போராட்டம் கலையும். இல்லாவிடில் இந்த காத்திருப்பு போராட்டம் தொடரும். திமுகவின் கடந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவு முழுவதும் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட போது மின்சாரத்தை துண்டித்து விடியாத அரசு அராஜகம். செல்போன் டார்ச் அடித்து விடியாத அரசுக்கு கண்டன கோஷமிட்ட செவிலியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்த ஏவல் துறை. தமிழக மக்கள் கிட்ட கேளுங்க, ஒரு ஜிஹெச்ல போயிட்டு கேளுங்க, அங்க வந்து செவிலியர்கள் இருக்காங்களா, ஒரு வார்டுல போய் கேளுங்க, ஒரு பிஹெச்ல போய் கேளுங்க, அங்க செவிலியர்கள் இருக்காங்களான்னு பார்க்க சொல்லுங்க. மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்னு தெரியும். அதாவது 3 நோயாளிகள் இருக்க வேண்டிய இடத்துல 3 நோயாளிக்கு ஒரு செவிலியர் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறது வந்து மருத்துவ சட்ட விதி. ஆனா இங்க அப்படி இருக்கோமானா இல்ல. 60 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருக்கிறோம். 60 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் இருந்தா ஒரு தரமான ஒரு செவிலியத்தையோ ஒரு தரமான மருத்துவமோ எப்படி நோயாளிகளுக்கு போய் வந்து கிடைக்கும்? எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அரசு மருத்துவர்களுக்கு ஆதரவாக ஸ்டாலின் வெளியிட்ட அறிக்கைகளை தற்போது அவருக்கே திருப்பி அனுப்ப அரசு மருத்துவர்கள் முடிவு. 2021ஆம் ஆண்டில் ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. சென்னையில் பணி நிரந்தரம் கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் செவிலியர்களுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாத நிலையில் திமுக அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் மிரட்டும் வகையில் நடந்து கொள்வதாக குற்றச்சாட்டு. கோரிக்கைகள் வெல்லும் வரை தங்களது அறப்போராட்டம் ஓயாது என போராட்ட குழுவினர் அறிவிப்பு. எல்லா தொகுப்பூதிய செவிலியர்களையும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்வோம் அப்படின்னு சொன்னீங்க. அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அப்ப அது வந்து ரூல்ஸ் இல்லைன்னா அதை ஏன் சொன்னீங்க? அதை நிறைவேற்றுங்கன்னு தானே சொல்றோம். 5 ஆண்டுகள் யாரை ஏமாத்துனீங்க? அடுத்த ஆட்சி எப்படி வரணும்னா நீங்க எங்களுக்கு ஏதாவது செஞ்சு ஆகணும். இல்லை கண்டிப்பா அடுத்த ஆட்சி கிடையாது. நாங்க ஒரு இளைஞர் தான். நாங்க இதனால உனக்கு வேலை வாய்ப்பு கிடையாதுன்னா வேண்டாம். அந்த அப்படி மிரட்டி ஒரு கொலை மிரட்டோல ஒரு வேலை வாய்ப்பு எங்களுக்கு வேண்டாம். விடியாத திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது செவிலியர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு கைதான செவிலியர்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும். விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல்.
2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திமுக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். விடியாத திமுக ஃபெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணி வழிபாடு. ஆஞ்சநேயருக்கு சாற்றப்பட்ட வடமாலை பிரசாதமாக வழங்கப்பட்டதுடன் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் முன்னாள் அமைச்சர் தங்கமணிக்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியில் காற்றுத்தர குறியீடு 380 கடந்து சிவியர் முதல் சிவியர் பிளஸ் நிலையை எட்டியதால் நீடித்த மாசு, உயிருக்கு ஆபத்து என சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கை. அடர்ந்த புகை மூட்டத்தால் பார்வைத்திறன் குறைந்து வாகன போக்குவரத்து முடங்கியதுடன் ரயில் மற்றும் விமான சேவைகளிலும் தாமதம். தமிழ்நாடு, புதுவை மற்றும் கேரளாவில் நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புபவர்களுக்கு கழக தலைமை அலுவலகத்தில் 5வது நாளாக விருப்ப மனு விநியோகம். கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் விருப்ப மனுக்களை பெற்றும் பூர்த்தி செய்த மனுக்களை தாக்கல் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே 14 வயது சிறுமியை மிரட்டி 6 மாதங்களாக பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய 60 வயது காமுகன் போக்சோ வழக்கின் கீழ் சிக்கினார். அப்பா ஸ்டாலினின் அவல ஆட்சியில் காவல்துறை செயலிழந்து கமிஷன் துறையாக மாறியுள்ளதால் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை ராயபுரத்தில் மாடி பூங்கா அருகே பெண் தூய்மை பணியாளருக்கு ஆபாச செய்கை செய்து பாலியல் தொல்லை கொடுத்த காமுகனுக்கு தர்ம அடி. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் சாலையில் பெண்கள் பகலில் கூட பாதுகாப்பாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை. சென்னை முத்தியால்பேட்டை பகுதியில் பெண் தூய்மை பணியாளரிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட 56 வயதான நபர் சிக்கினர். பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க திறனில்லாத ஆட்சி நடத்திவிட்டு எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி என கூறுவதற்கு ஸ்டாலின் வெட்கமாக இல்லையா என பொதுமக்கள் கேள்வி. சென்னை பூக்கடை ஜாபர் சாரங் தெருவில் ஓஜி எனப்படும் அதீத போதை தரும் கஞ்சா வைத்திருந்த நபர் பிடிபட்ட நிலையில் அவரிடமிருந்த 2 கிலோ ஓஜி கஞ்சா சிக்கியது. விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருச்சி ஸ்ரீரங்கத்தில் உள்ள தங்கும் விடுதியில் தங்களது 2 மகள்களுடன் குடும்ப பிரச்சினை காரணமாக தஞ்சை மாவட்ட தம்பதி விஷமருந்து தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். இலவச மனநல ஆலோசனை மையங்கள் குறித்து விடியாத அரசு முறையாக விழிப்புணர்வு செய்யாததே இதுபோன்ற தற்கொலைகள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் சூரக்கோட்டையில் கடனாக வாங்கிய பொருட்களுக்கான பணத்தை கேட்ட மளிகை கடை உரிமையாளரை மதுபோதையில் இருந்த இளைஞர் அரிவாளால் வெட்டியதில் சிகிச்சை பலனின்றி இழப்பு. இளைஞர்கள் மதுபோதையால் வாழ்க்கை சீரழிந்து வரும் நிலையில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்த விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கையை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக மக்கள் விமர்சனம். கோவை சரவணம்பட்டி அருகே போலி நகையை அடகு வைத்து மோசடியில் ஈடுபட்டதாக பெண் ஒருவரை நகைக்கடை உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் அடித்து கொன்ற பயங்கரம். விடியாத திமுக ஆட்சியில் சட்டத்தின் ஆட்சிதான் நடக்கிறதா அல்லது கொலைக்கார கும்பல்களின் காட்டாட்சி நடக்கிறதா என ஆவேசத்துடன் கேள்வி எழுப்பும் பொதுமக்கள். விருதுநகர் அருகே தகராறில் பட்டாசு ஆலை காவலாளியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துவிட்டு கொலை செய்த நபரும் மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட கொடூரம். தீயசக்தி திமுக ஆட்சியில் சட்டத்தின் மீதான பயம் துளிக்கூட இல்லாததால் சாதாரண சிறு சிறு தவறுகள் கூட தகராறுகள் கூட கொலை வரை சென்று விடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே ராணுவ வீரர் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் ஆவணங்களை திருடியவர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் மீது சிறிதும் பயம் இல்லாததே குற்ற செயல்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கோவை சரவணம்பட்டி அருகே சின்னமேட்டுப்பாளையம் பகுதியில் அடகு கடையில் போலி நகையை அடகு வைத்த பெண் கொலை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. அடகு கடை உரிமையாளர் ராஜாராம் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கட்டையால் தாக்கியதில் போலி நகை அடகு வைத்த சுமதி என்பவர் உயிரிழந்தார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் சாதி பெயரை சொல்லி திட்டியதால் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் ஒருவர் விரட்டி படுகொலை செய்யப்பட்ட பயங்கரம். குற்றவாளிகளை கைது செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட கொலையாளரின் உறவினர்கள் உடலை எடுக்க விடாமல் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். நீதிமன்றங்களில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஃபைலிங் நடைமுறையால் வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாமல் பொதுமக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் குற்றச்சாட்டு. உள்கட்டமைப்பு வசதிகளை முறையாக உருவாக்காமல் அனைத்து வழக்குகளையும் இணைய வழியில் மட்டுமே பதிவு செய்ய வேண்டும் என்ற உத்தரவை ரத்து செய்ய கோரி வழக்கறிஞர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். சங்கத்துக்கும் முன்பின் எந்த ஆலோசனையும் நடத்தாம திடுதிப்புன்னு எந்தவித உட்கட்டமைப்பு வசதி இல்லாமல் தமிழ்நாடு கீழமை நீதிமன்றம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் பாதிக்கிறாங்க. இதில் எந்த விதமான உட்கட்டமைப்பு கிடையாது. ப்ளஸ் இந்த ஊழியர்களுக்கு இது குறித்து எந்தவித நாலேஜும் கிடையாது, சிறப்பு நாலேஜ் எதுவுமே கிடையாது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரசு பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் சமையலராக பணிபுரிந்து வந்த பட்டியலின பெண்ணை சாதி வேறுபாடு காரணமாக பணி நீக்கம் செய்ததாக புகார். சாதி அடிப்படையில் பணி நியமனம் பணி நீக்கம் நடைபெறுவதன் மூலம் விடியாத முதல்வர் ஸ்டாலின் சமூக அநீதி ஆட்சி நடத்துவது அம்பலமாகியுள்ளதாக பொதுமக்கள் சாடல். நீங்கள் சமைக்காதீங்க, வேற இடத்துக்கு உங்களை நான் மாற்றுறேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காரணம்னு சொல்லையில இந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்கல ஜாதி மட்டும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தவங்க அது நீங்கள் சொல்லாதீங்க, யூனியன்லேருந்து எனக்கு மேம் ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா நான் நின்றுக்கிறேன், அவங்க சொன்னாங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். எனக்கு பதிலாக ஒரு ஆள் சேர்த்திட்டாங்க. இப்போ என் கூட வேலை பார்த்த பொண்ணும் அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் வேண்டாம் நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. காரணம் இந்த ஜாதியோட காரணத்துக்காக தான் அவங்க வேணாம்னு சொல்லுவாங்க. IAS, IPS அதிகாரிகளின் வீடுகளில் காவலர்கள் ஆர்டர்களாக பயன்படுத்தப்படுவது சட்டவிரோதம் என சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். 2022ஆம் ஆண்டில் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு முழுமையாக பின்பற்றப்படவில்லை என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் சட்டம் ஒழுங்கு பிரிவிலும் ஆர்டர்லி முறையை உடனடியாக ஒழிக்க உத்தரவு. உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் உள்ளிட்ட பல பணியிடங்கள் காலியாக இருப்பதை மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் காலி பணியிடம் எதுவும் இல்லை என வாய்சவடால் விட்ட மாசுவின் கூற்று பொய் என்பது அம்பலம். விடியாத அரசின் அமைச்சர் கூற்று உண்மையா அல்லது தேர்வு வாரியத்தின் கூற்று உண்மையா என குழப்பத்தில் தவிக்கும் இளைஞர்கள். தமிழகத்தில் மருத்துவ கல்வியில் நிரப்பப்படாத 25 MBBS இடங்கள் 23 BDS இடங்களை நிரப்ப தேசிய மருத்துவ ஆணையம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் அகில இந்திய கவுன்சிலிங் 23ஆம் தேதி வரையும் மாநில கவுன்சிலிங் 20 முதல் 25ஆம் தேதி வரையும் நடத்தப்படும் என அறிவிப்பு. தீயசக்தி திமுக ஆட்சியில் ஸ்டாலினுக்கும் விளம்பர வெறியர் அமைச்சர் மாசுவுக்கும் தமிழகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரிகளை உருவாக்கவும் திறனில்லை, இருக்கும் மருத்துவக் கல்லூரி இடங்களை நிரப்ப வக்கில்லை என மாணவர்கள் சாடல். கோவையில் இருந்து கேரளாவிற்கு சுமார் 9 கிலோ தங்கத்தை கடத்திய இருவரை கைது செய்த கேரள காவல்துறை. எல்லைகளில் கண்காணிப்பில் அலட்சியம் காட்டும் தமிழக காவல்துறையின் லட்சணம் கேரளாவில் அம்பலப்பட்டுள்ள நிலையில் தீயசக்தி ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்திற்கு தொடர்ந்து தலைகுனிவு ஏற்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.